என் கண்ணீர் எப்பொழுது மாறும், கர்த்தர் எப்பொழுதுதான் என் ஜெபத்திற்கு பதில் தருவார் என்று. வேதனையோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உனக்கு சொல்லுவது ஏசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். வியாதிப்பட்டிருந்த எசேக்கியா ராஜா தேவனை நோக்கி அழுதார், ஜீவனுக்காக கெஞ்சினார். தேவனும் அவர் அழுகையின் சத்தத்தை கேட்டு 15 ஆண்டுகள் ஜீவனை கூட்டிக் கொடுத்தார். தாவீது சிக்லாக்கிலே எல்லாவற்றையும் இழந்தார். கூட இருந்தவர்களே அவர் மேல் கல்லெறிய துணிந்தனர். அவரோ தேவனை நோக்கி மிகவும் அழுதார். தேவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு அதற்கு அதிகமாய் அவர் பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். அன்னாலும் பிள்ளை இல்லையே என்று அழுதார். ஆனால் தேவனோ அவள் அழுகையின் சத்தத்தை கேட்டு ஒரு ஆண் குழந்தை, அதுவும் தீர்க்கதரிசியை கொடுத்தார். பேதுருவும் மனம் கசந்து அழுதார். இதோ நான் எவ்வளவு உன்னதமான அழைப்பில் இருந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேனே, என் நேசரை காட்டிக் கொடுத்தேனே என்று சொல்லி கசந்து அழுதார். தேவனோ அவரை தேடி வந்து அவருக்கு நம்பிக்கை கொடுத்து அவர் அழைப்பிலிருந்து அவளை விலக்காமல் பிரதான சீஷனாக அவரை உருவாக்கினார். அன்னாளை போல் ஏதோ ஒன்று இல்லையே என்று அழுதுகிட்டு இருக்கீங்களா? உங்க அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். வியாதியினால் எசேக்கியா ராஜாவை போல ஜீவனுக்காக தேவனை நோக்கி அழுகிறீர்களா? உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டுவிட்டார். தாவீதை போல எல்லாவற்றையும் இழந்து எல்லாராலும் கைவிடப்பட்டு அழுது கொண்டிருக்கிறீங்களா? பல மடங்கு தேவன் அதை உங்களுக்கு திரும்பி தருவார். பேதுருவை போல் அழைப்பை இழந்து விட்டீர்களா? அழுது கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு அழைப்புக்கு மேலான அபிஷேகத்தை கொடுத்து உங்களை பயன்படுத்த போகிறார். அவர் சமூகத்துக்கு வாங்க. அங்க இங்க மனிதர்கள் கிட்ட கண்ணீர் விடாதீங்க, அவர்கிட்ட கண்ணீர் விடுங்க. தேவன் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்டு எது இல்லையோ அதை தந்து உங்களை ஆறுதல் படுத்தி உருக்கமாய் உங்களுக்காக இறங்கி உங்களை தேற்ற போறாருங்க. ஜெபிக்கலாமாங்க? நீ அழாதபடி உன் கண்ணை பார்த்துக்கோன்னு சொல்றீங்களே ஆண்டவரே. அழுது அழுது கண்ணீர் வத்தி போச்சப்பா. என் கூக்குரலின் சத்தத்தை கேட்டு எனக்கு உதவி செய்யுங்க. உம் சமூகத்தில் காத்திருக்கிறேன். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.